மனசுல என்ன இருக்கு இவங்களுக்கு, அவங்களோட எமோஷன்ஸை வெளியில நம்ம பார்க்கவே முடியாது. பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் அவர்கள் செய்த நல்வினை தீவினையை பொறுத்துதான் இவர்களுடைய வாழ்க்கை. 11ஆம் இடம் இவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல யாராவது கமெண்ட்ல என்ன போடுவாங்க, மேடம் இங்க வந்து சோத்துக்கே வழி இல்லாம நான் இருக்கேன். அது முன்னோர்களுடைய கர்ம வினையை ஒட்டி தான் இவர்களுக்கு வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது. இதெல்லாம் என்ன பண்ணும், நல்ல ஒரு தன வருமானம், தன பெருக்கம், காசு பணம் எல்லாமே வரும். ஜலராசினா முழு பலனும். ஆனா பேர் யாருக்குன்னா அந்த சகோதரனோ சகோதரிக்கோ தான் இருக்கும். இதெல்லாம் வந்து கடன்கிறது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இவங்க கடன் வந்து அளவுக்கு பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். காலபுருஷ தத்துவப்படி நம்ம ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கா வாழ்க்கை குணாதிசயம் என்ன, அவங்க என்ன மாதிரி வழிபாடுகள் பண்ணணும், அதே மாதிரி வாழ்க்கை துணையை எந்தெந்த ராசிகளை தவிர்த்து செலக்ட் பண்ணால் லைஃப் நல்லா இருக்கும்னு ஒரு முழு பேக்கேஜாக இன்னைக்கு நமக்கு சொல்றதுக்காக ஜோதிடர் ஜெயா ரவி மேம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம்மா. மேம் இன்னைக்கு வந்து காலபுருஷ தத்துவத்தில் 11ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய கும்ப லக்னத்துக்கான வாழ்க்கை குணாதிசயம். கும்ப லக்னம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா சனி பகவானுடைய வீடு, அதாவது கும்ப ராசி. ஆனா நம்ம இப்ப லக்னத்துக்கு தான் பேசுறோம். அப்போ அது வந்து கும்பம் அப்படின்னாலே என்ன, கோபுர கலசம். ஒரு கலசத்துக்குள்ள என்ன இருக்குங்கிறது பார்த்தா நமக்கு தெரியாது. பார்த்த உடனே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அது மாதிரிதான் இந்த கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களை நம்மளால எடை போட முடியாது. மனசுல என்ன இருக்கு இவங்களுக்கு, அவங்களோட இமோஷன்ஸை வெளியில நம்ம பார்க்கவே முடியாது. அவங்கள பார்த்து எதுவும் ஜட்ஜ் பண்ண முடியாது. அந்த மாதிரிதான் இந்த கும்ப லக்னத்தில் பிறந்தவர்கள். போன இடமெல்லாம் இவர்களுக்கும் மரியாதை உண்டு. கோபுர கலசத்துக்கு எவ்வளவு மரியாதை உண்டோ அந்த அளவுக்கு இவங்களுக்கும் வந்து அந்த மரியாதை அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, தனுர் லக்னம் வந்து நம்ம ஆலயங்கள் சொல்றோம். ஒரு ஆலயத்துல கும்பாபிஷேகம் பண்றாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, யாகம் வளர்த்து அந்த யாகத்துக்கு முன்னாடி கோபுர கலசங்களை வச்சு மந்திர உச்சாடனம் பண்ணி அதுக்கு மரியாதை பண்ணி அந்த கலசத்துல இருக்கிற நீரை கொண்டு போய் கோபுரத்துல ஊத்துறாங்க. அதுதான் கும்பாபிஷேகம் இல்லையா? அப்போ அந்த அளவுக்கு அதுக்கு ஒரு மரியாதையும் மதிப்பையும் அந்த மந்திரத்தால் ஏற்றி அதை கொண்டு போய் அங்க அபிஷேகம் பண்றாங்கங்கும் போது அதனுடைய சிறப்பே தனி. அது மாதிரிதான் கும்பத்துல பிறந்தவங்களுக்கு இது காலச்சக்கரத்தின் 11ஆம் இடம் அப்படிங்கிறதுனால இவங்க ஆசைப்பட்ட அத்தனை விஷயமே இயற்கையே இவங்களுக்கு அள்ளி கொடுக்கும். அது வேணும் இது வேணும்னு கேட்க வேண்டாம், எல்லாமே இவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இது வந்து காலச்சக்கரத்தின் 11ஆம் இடத்தை நம்ம பாதக ஸ்தானம்னு சொல்றோம். அதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும். ஒரு பாதக ஸ்தானமா இருந்து அந்த கும்பம் வந்து எப்பவுமே நமக்கு நல்லதுதான் பண்ணும்லாம் இருக்க முடியாது. எப்பயாவது சில சமயங்கள் சில சர்க்கிள்களும் அங்க வரும். ஸோ இதுல 2 விதமா நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து ஜடராசின்னு சொல்லுவோம். ஜடராசி அப்படின்னா உயிரற்ற ஒரு பொருள். ஜடம் அப்படிங்கிறது என்ன, உயிரற்ற ஒரு பொருள், ஆனால் நகரக்கூடிய ஒரு பொருள் தான் இது. உதாரணத்துக்கு நம்ம நிலவாசல் கதவு இருக்கு இல்லையா, கதவை வந்து திறந்து மூடலாம், ஆனா அது ஒரு ஜட பொருள். நம்ம வீட்டு வாச கதவு வந்து குபேரன் வசிக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்றோம். அதனால இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். அதுங்க வந்து ராகுவோட நட்சத்திரம் இருக்கு. அது வந்து முன்னோர்களுடைய நட்சத்திரம். சதயம்ங்கிறது முன்னோர்களுடைய ஒரு அடையாளம் தான். அப்போ இவங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்னா, முழுக்க முழுக்க முன்னோர்களுடைய பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் அவர்கள் செய்த நல்வினை தீவினையை பொறுத்துதான் இவர்களுடைய வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது இங்க ஒரு சட்டம். சோ நம்ம 11ஆம் இடம் இவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல யாராவது கமெண்ட்ல என்ன போடுவாங்க, மேடம் இங்க வந்து சோத்துக்கே வழி இல்லாம நான் இருக்கேன்னு சில பேர் இப்படியும் போடுவாங்க. அதனாலதான் இந்த டிஸ்க்ளைமரை இங்க ஏன் சொல்றேன் அப்படின்னா, இங்க ராகுவோட நட்சத்திரம் இருக்கிறதுனால சனியுடைய வீட்டில் ராகுவுடைய நட்சத்திரம் முன்னோர்களை குறிப்பது. அது முன்னோர்களுடைய கர்ம வினையை ஒட்டி தான் இவர்களுக்கு வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது இங்க ஒரு விஷயம் இருக்கு. சரியா? அதே மாதிரி இங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இவங்களுடைய 2ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து காலச்சக்கரத்தின் 12ஆம் இடம். அப்போ இவங்களுடைய குடும்பஸ்தானம் தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த மீனம் ஒரு ஜலராசி, முழு பலனை கொடுக்கக்கூடிய ராசி, குரு பகவானுடைய வீடு. அங்க குருவுடைய நட்சத்திரமும் ஒரு பாதமாக இருக்கிறது. இந்த கும்பத்தின் அதிபதி இந்த சனி பகவானுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதியும் அங்க இருக்கு. சோ இதெல்லாம் என்ன பண்ணும், நல்ல ஒரு தன வருமானம், தன பெருக்கம், காசு பணம் எல்லாமே வரும். ஜலராசினா முழு பலனை கொடுக்கணும்.
அதே சமயம் இது காலச்சக்கரத்தின் 12ஆம் இடம் விரயஸ்தானம்ங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த விரயங்கள் எப்படி ஆகும்னா, இவங்க குடும்பத்தாருக்காகவே இவங்க செலவு பண்ணியே இந்த கும்பத்துல இருக்கிறவங்க ரொம்ப நொந்து போயிடுவாங்க. ஸோ இப்படி ஒரு பக்கம் பணம் வரும், இந்த பக்கம் போயிடும், அந்த மாதிரி இருக்கும் இவங்க லைஃப்ல. ஆனா டெடிகேட்டடா பண்ணுவாங்க. அதுக்குன்னு குடும்பத்துக்கு நான் எதுவும் பண்ண மாட்டேன்லாம் இருக்க மாட்டாங்க. அதுதான் இவங்களுடைய பிராரப்த கர்மா, இவங்க பண்ணி தான் ஆகணும். ஒரு பக்கம் வரும், ஒரு பக்கம் போகும், பரவாயில்ல, தட்ஸ் ஓகே. ஆனா இங்க வந்து சுக்கிரன் வந்து உச்சமாகிறார் இந்த வீட்டுல. சுக்கிரன் இவங்களுக்கு வந்து தனிப்பெரும் யோகாதிபதி, 4-9 குடையவர், தனிப்பெரும் யோகாதிபதி சுக்கிரன் வந்து இந்த சுகஸ்தானாதிபதியாகி தனஸ்தானத்துல உச்சம் அடைகிறதுனால பல சொத்துக்கள், பொருள்கள் எல்லா சேர்க்கையும் இவங்களுக்கு இருக்கும். அதனால அதுல எந்த குறையும் கிடையாது. புதன் அஃப்கோர்ஸ் வந்து நீச்சம் ஆகிறாரு, இங்க பஞ்சமாதிபதி வந்து இங்க நீச்சம் ஆறாரு. இவங்க சேர்க்கிற சொத்து இதெல்லாம் வந்து இந்த குழந்தை அப்படிங்கிறவங்க அனுபவிக்க முடியுமா அப்படிங்கிறதும் அங்க ஒரு கேள்விக்குறியாகும். ஏன்னா அந்த புதன் வந்து பஞ்சமாதிபதியாகி அவர் வந்து இங்க நீச்சம் அடைகிறார் இவருடைய தனஸ்தானத்துல. அதுக்கப்புறம் இவங்களுடைய 3ஆம் இடம் அப்படிங்கிறது காலச்சக்கரத்தின் தலைமை வீடு, மேஷம். அப்போ உடன் பிறந்த சகோதரர்கள் எப்படி இருப்பாங்கன்னா ஒரு பிரசித்தி நிலையில இருப்பாங்க. 7 சூரியன் வந்து அங்க உச்சமாறாரு. ஸோ இவங்களுடைய திருமணத்திற்கு பின் இவர்களுடைய ஆற்றல்கள், திறமைகள் எல்லாமே வெளிப்படக்கூடிய காலமாக இருக்கும். திருமணத்திற்கு முன் இவங்க அப்பவும் புத்திசாலிங்க தான் இருந்தாலும் எல்லாமே வெளிவரக்கூடிய காலம் எப்போன்னா ஆஃப்டர் மேரேஜ் தான். ஏன்னா அந்த 7ஆம் அதிபதி சூரியன் வந்து இங்க உச்சமாறாரு இந்த 3ஆம் இடத்துல. ஸோ அது ஒரு சிறந்த அமைப்பு தான். பட் இந்த இடத்துல இந்த சனி நீச்சத்தினால சனியோட வீட்டில் இருந்தாலும் இவங்களுடைய முயற்சிகள்ல ஏதாவது தடை இருக்குமா அப்படிங்கிற ஒரு சனி வந்து இவங்களுக்கு லக்னாதிபதி ஆயிடுறாரு. லக்னாதிபதி விரையாதிபதி ஆகி அவர் வந்து இந்த 3ஆம் இடம்ங்கிற சகோதர ஸ்தானத்துல நீச்சம் ஆறதுனால இவங்க என்னதான் குடும்பத்துக்காக செலவு பண்ணி எல்லாம் பண்ணாலும் கூட அந்த குடும்பத்துல யாருக்கு பேரு மரியாதை இருக்கும்னா சகோதரிக்கு சகோதரனுக்கு தான் இருக்கும். இவங்க வந்து ரொம்ப இன்சிக்னிஃபிகண்டா தான் இருப்பாங்க. இவங்க எல்லாமே பண்ணுவாங்க, ஆனா பேர் யாருக்குன்னா அந்த சகோதரனோ சகோதரிக்கோ தான் இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டேஜ்ல அக்செப்ட் பண்ணிக்கணும். நான் எல்லாம் பண்றேன், எனக்கு ஒன்றும் பேர் இல்லை, ஆனா ஒண்ணுமே பண்ணாத என் தம்பி தங்கிக்கெல்லாம் வந்து குடும்பத்துல எல்லாரும் அவங்கள தூக்கி பிடிச்சிட்டு தாங்குறாங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா இதுதான் நம்மளுடைய இது. ஒரு கட்டம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை திட்டம் போட்டாச்சு. அப்ப அதை வந்து நம்ம ஏத்துக்கணும். எதுவா இருந்தாலும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை வந்து ரொம்ப சிம்பிள் ஆயிடும். இப்ப நிறைய பேருக்கு உடன் பிறந்தவர்கள் இருக்க மாட்டாங்க, சிங்கிள் சைல்டா இருப்பாங்க. இல்லாதவங்களுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை பத்தி கவலை இல்லை. ஆனாலும் இவங்களுக்கு பெருசா பேரெல்லாம் கிடைக்காது. ஏன்னா இவங்க லக்னாதிபதியே போய் அங்க நீச்சம் ஆயிடுறாரு. ஸோ இவங்களுக்கு வந்து இது செவ்வாயுடைய வீட்டில் சனி நீச்சம், அது இவங்களுடைய 3ஆம் பாவம் மனசு. அப்போ மனசு சில சமயம் சங்கடப்படும்படியான விஷயங்கள் நடக்கத்தான் நடக்கும். சரியா? உங்களுடைய 4ஆம் இடம் காலச்சக்கரத்தின் 2ஆம் இடம், இது ஒரு நல்ல காம்பினேஷன். ஏன்னா 4ங்கிறது சுகஸ்தானம், 2 தனஸ்தானம். இது கம்பைன் ஆகும்போது நிறைய சொத்து சேர்க்கைலாம் இவங்களுக்கு, ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நிறைய வாங்குவாங்க. அதுலேயும் ரிஷபம்ங்கிறது விவசாய பூமி, நிறைய ஃபார்ம் லேண்டு மாதிரி வாங்குறது, அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ஸ் வாங்குறது, இது மாதிரி விஷயங்கள் நடக்கும். சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி லைனில் ரியல் எஸ்டேட் அது மாதிரி விஷயங்கள் இவங்க பண்ணுவாங்க. அங்கே சந்திரன் உச்சமடைகிறாரு. 6 குடையவன் வந்து இவங்களுடைய 4ஆம் பாவத்தில் சந்திரன் உச்சமடைகிறாரு. இது வந்து தாயார் ஸ்தானம். சந்திரன்கிறது உணவு. அப்போ இவங்க வீட்டில் எப்பவுமே விருந்தோம்பல் இருந்துகிட்டே இருக்கும். வாய்க்கு ருசியாக சமைச்சு போடுறவங்களா இருப்பாங்க. நிறைய வீட்டுக்கு விருந்தாளிங்க எப்பவுமே வந்து போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா அது 4ஆம் இடம் அப்படிங்கிறது சொந்தங்கள், நம்மளுடைய எக்ஸ்டெண்டட் ரிலேஷன் எல்லாரும் வந்து போயிட்டு இருப்பாங்க. செழிப்பா இருக்கக்கூடிய வீடு தான் அந்த ரிஷபம் அப்படிங்கிறது. இவங்களுடைய 4ஆம் இடம். வண்டி வாகன சேர்க்கை, சொத்து சேர்க்கை எல்லாம் நடக்கும். 5ஆம் இடம் காலச்சக்கரத்தின் 3ஆம் இடம். 5-3 காம்பினேஷன். அறிவு, ஆழ்ந்த அறிவு, நல்ல இன்டெலிஜென்ட், புத்திசாலிகள், ரொம்ப கெட்டிக்காரங்க, கம்யூனிகேஷன் ரொம்ப நல்லா இருக்கும், பேச்சிலேயே பலரை வசியம் பண்ணக்கூடிய திறமை படைத்தவர்கள். குழந்தை பிறந்த பின் இன்னும் ரொம்ப சிறப்பு. ஏன்னா அந்த குழந்தைங்கிறது 5ஆம் பாவம் இல்லையா, அது காலச்சக்கரத்தின் 3ஆம் இடம்னு வரும்போது குழந்தையும் நல்ல ஒரு அறிவான குழந்தையா பிறக்கும். அதெல்லாம் ஒரு சிறப்பான அம்சம் தான். இங்க அங்கேயும் ராகுவோட திருவாதிரை நட்சத்திரம் இருக்கு. அதனால முன்னோர்களே வந்து திரும்ப இவங்களுக்கு குழந்தையா பிறக்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு அமைப்பும் உண்டு. 6ஆம் இடம் காலச்சக்கரத்தின் 4ஆம் இடம், அது வந்து தாயார் ஸ்தானம் காலச்சக்கரத்துக்கு. இவங்களுக்கு 6ஆம் இடம் ருணரோக சத்ருஸ்தானம். அப்ப தாயார் வழியில கொஞ்சம் மனஸ்தாபங்கள் இருக்கும். தாயாரோட
வீட்டு சொந்தங்களோட சில மனஸ்தாபங்கள் அது மாதிரி வரலாம். அதே மாதிரி கடன் வாங்கி வீடு கட்டுறது, கடன் வாங்கி படிக்கிறது, இதெல்லாம் இவங்களுக்கு நடக்கும். ஏன்னா 4ஆம் இடம் படிப்பு, ஆரம்ப படிப்பு. ஸோ அதுக்கு கடன் வாங்குறது, 6ங்கிறது கடன் தானே, அதுவும் அது ஜலராசியா இருக்கிறதுனால கடன்கிறது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இவங்க கடன் வந்து அளவுக்கு மீறி வாங்கக்கூடாது. நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி கடன் வாங்கிக்கிறது நல்லது. ஜலராசி முழு பலனை கொடுக்கும். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு விஷயத்த கடனுக்கு வாங்குவாங்க, அப்புறம் திரும்ப திரும்ப எல்லாமே போய் கடன்ல வாங்குற மாதிரி ஒரு ஹேபிட் ஆயிடும். இஎம்ஐ தான் நிறைய கட்டிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பும் இவங்களுக்கு வந்துடும். கடகம்ங்கிறது ஹார்ட், லங்ஸ், லிவர்லாம் இருக்கக்கூடிய பாவம் தான் கடகம்ங்கிறது. ஸோ இது சம்பந்தப்பட்ட ஏதான ஒரு அலர்ஜிக், இது காஃப், கோல்டு, வீசிங், அது மாதிரி பிரச்சனைகள் இவங்களுக்கு ரொம்ப காமனாக இருக்கும். சிம்மம்ங்கிறது 7ஆம் இடம், காலச்சக்கரத்தின் 5ஆம் இடம். கண்டிப்பா இவங்களுக்கு லவ் மேரேஜ் தான். ஏன்னா 5ங்கிறது காதல், 7ங்கிறது கல்யாணம். கும்பத்துல பிறந்த 95% எல்லாரும் லவ் மேரேஜ் தான் பண்ணுவாங்க. ஒரு 5% வேரியேஷன்ஸ் இருக்கலாம். ஆனா அவங்க எல்லாருக்குமே லவ் மேரேஜ் பண்ணாதான் நல்லது. இயற்கையாவே அப்படி ஒரு அமைப்பு இவங்களுக்கு இருக்கு. அதனால காதல் திருமணம்ங்கிறது இவங்களுக்கு சக்சஸ் ஆகும். அன்பான மனைவியா இருப்பா. ஆனா மனைவி வந்து நல்ல ஷோக்கா, எப்படின்னா நல்ல செலவு பண்ணணும், நிறைய அலங்காரத்துக்காகவும் ஒரு ஆடம்பர செலவு. ஏன்னா அங்க சுக்கிரனுடைய பூர நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அதனால ஒரு ஆடம்பர வாழ்க்கையை விரும்பக்கூடிய ஒரு மனைவியாக இருப்பாள். பட் இருந்தாலும் அந்த காதல் திருமணம் அப்படிங்கறது வந்து அவங்க பண்ணிக்கிட்டாங்கன்னா சக்சஸா இருக்கலாம். ஆனா அதை விட்டுட்டு அரேஞ்ச்டு மேரேஜ்னு பண்ணாங்கன்னா சில சமயங்கள்ல அதுல வந்து சில சிக்கல்கள் வரதான் செய்யும். அதுக்கப்புறம் இவங்களுடைய 8ஆம் இடம் காலச்சக்கரத்தின் 6ஆம் இடம். 6-8 தொடர்பு, 6-8 கனெக்ஷன் வந்தாலே நமக்கு தெரியும். வட்டி, வட்டிக்கு வட்டி, தண்ட செலவு, வீண் செலவு, இது மாதிரி விஷயங்கள் நடக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா உடம்பு சரியாம போனா அது தீராத நோயா, கிரானிக் டிசீஸா ஆயிடும். அது மாதிரி நோய்வாய்ப்படுறதெல்லாம் அது வராம பாத்துக்கிறது நல்லது. உடம்புக்குன்னு ஏதாவது வந்துடுச்சுன்னா அது வந்து கண்டினியூஸா அதுக்கு வைத்தியம் பண்ற மாதிரி ஆயிடும். ஏதாவது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அது மோஸ்ட்லி அந்த கன்னிங்கிறது அடிவயிறு பிரச்சனைகள் நிறைய இருக்கும். அது மாதிரி ப்ராப்ளம்ஸ், யூரினரி ட்ராக், பிளாடர் ஸ்டோன்ஸ், கிட்னி ஸ்டோன்ஸ், அதுக்கப்புறம் ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே அந்த சுக்லம் சுரோனிதம்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள்லயும் ஏதான பிரச்சனைகள் இருக்கலாம். அதனால கொஞ்சம் உடம்ப எப்பவுமே கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். இவங்களுடைய 9ஆம் இடம் காலச்சக்கரத்திற்கு 7ஆம் இடம். ஸோ இந்த 7-9 தொடர்பு அப்படிங்கிறது சில சமயங்கள்ல இந்த கும்ப லக்னக்காரங்களுக்கு 2வது திருமணம்ங்கிறது நேச்சுரலா வரும். இந்த 7 சூரியன் வந்து இந்த இடத்துல துலாத்துல நீச்சம் ஆயிடுறாரு. ஸோ அதனால இவங்களுக்கு வந்து இந்த 2வது திருமண அமைப்பு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வருது. ஆனா போராட்டங்களும் நிறைந்திருக்கும். ஏன்னா காலச்சக்கரத்தின் 7ஆம் இடத்தை நம்ம மாரக ஸ்தானம்னு சொல்றோம். மரணம் அப்படிங்கறத மாரகம்னு சொல்றோம். அது போராட்டம். அது வந்து மாரகம்ங்கிறது நீட் நாட் பி எப்பவுமே டெத்துன்னு கிடையாது. ஒரு போராட்டமான வாழ்க்கை கூட மாரகம். இந்த விஷயங்களை வந்து தாங்கி பிடிக்கிறது யாரு அப்படின்னா இவங்களுடைய தகப்பனார். 9ஆம் இடம்ங்கிறது தகப்பனார் ஸ்தானம். அப்போ இந்த போராட்டங்கள், இந்த வாழ்க்கை சிக்கல்கள், இது எல்லாத்தையுமே தாங்கி பிடிச்சு இவரை காப்பாத்துறது யாருன்னா அப்பா தான். ஸோ இந்த கும்ப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு தகப்பனார் இருக்கும் காலம் வரை இவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. இவங்க வாழ்க்கையை 2 விதமா பிரிச்சு பார்க்கணும். தகப்பனாருக்கு முன், தகப்பனாருக்கு பின் அப்படின்னு பிரிச்சு பார்க்கணும். தகப்பனாருக்கு பின் கொஞ்சம் வாழ்க்கை சிரமமா தான் இவங்களுக்கு இருக்கும். மனைவி கூட ஒரு அளவுக்கு இங்க தாங்கி பிடிக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த 7 சூரியனும் வந்து இங்க நீச்சமாகி இவருடைய அந்த போராட்டங்கள்ல அவங்களும் ஒரு விதத்துல தாங்கி பிடிக்கிறவங்களா தான் இருப்பாங்க. இந்த கும்பத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு அட்வைஸ் என்ன சொல்றேன் அப்படின்னா, தகப்பனாரை வந்து நோகாம, அவர் மனசு புண்படாம, அவரை சந்தோஷமா நீங்க வச்சுக்கிறது தான் உங்களுக்கு பரிகாரமே. ஒருவேளை இல்லாதவங்களுக்கு, இப்ப நிறைய பேர் இல்லாதவங்களுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் தகப்பனார் ஸ்தானத்துல இருக்கிறவங்க, அவங்க வீட்டுல யாராவது சித்தப்பா, பெரியப்பா, அவங்க எல்லாமும் தகப்பனார் ஸ்தானம் தானே. ஈவன் தாய் மாமனை கூட நம்ம என்ன சொல்றோம், தகப்பனாருக்கு அடுத்தது தாய் மாமன். சந்தோஷமா அவங்களோட ஒரு இணக்கமா இருந்து அவங்களுக்கு ஒரு ஒத்தாசையா ஹெல்ப் பண்றது போறது, இதுவே அவங்களுக்கு ஒரு ரெமிடியா அமையும். ஏன்னா அங்க சனி பகவானும் உச்சமாகக்கூடிய வீடு. அப்ப சனி பகவான்னாலே யாரு, சித்தப்பா பெரியப்பா. சனிக்கு காரகமே சித்தப்பா பெரியப்பா. ஸோ இது மாதிரிலாம் சில விஷயங்கள் இவங்க கடைபிடிச்சாங்கன்னா அந்த போராட்ட வாழ்க்கையிலேருந்து இவங்க விடுபடலாம்.
அதே மாதிரி இவங்களுடைய 10ஆம் இடம் 10ஆம் இடம். காலச்சக்கரத்தின் 8ஆம் இடம். அப்போ உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள். நம்ம ஒரு ஹையர் பொசிஷனுக்கு போக போக என்ன ஆகும், நிச்சயமா நமக்கு நிறைய எதிர்ப்புகள்லாம் வரும். சொந்த தொழிலா இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு கம்பெனியில வேலை செஞ்சாலும் சரி, அதுக்கு உண்டான சில சங்கடங்கள் ஏற்படலாம். ஆனா இவங்க வெளிநாட்டுல போய் வேலை செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு அது நல்லது. ஏன் அப்படின்னா இவங்களுடைய தனஸ்தானமும் ஜலராசி மீனம், ஆமா. இவங்களுடைய 10ஆம் இடம் கர்மஸ்தானமும் ஜலராசி விருச்சிகம். ஸோ இது ரெண்டுமே ஜலராசியா இருக்கிறதுனால கும்பத்துல பிறந்தவங்க கொஞ்ச நாள் வெளிநாட்டுல போய் இருந்து வேலை செஞ்சாங்கன்னாலே இவங்களுக்கு சிறப்பா இருக்கும். சம்பாரிச்சுட்டு ஆனா திரும்ப தாய்நாட்டுக்கே வந்துருவாங்க. அங்கேயே இருக்க முடியாது இவங்களால. ஏன்னா அந்த 10ஆம் இடம் 8ஆம் இடமாக மாறுவதால் அந்த சங்கடங்கள் அங்க இருக்க விடாம அவங்கள வந்து வெளியேற்றிடும். ஏந்து வர்ற மாதிரி ஒரு சூழல் இவங்களுக்கு வந்துடும். இப்போ தொழில் பண்றவங்க, பிசினஸ் ஆமா. பண்றவங்கலாம் இந்த விருச்சிகம் இவங்களுக்கு வந்து 10ஆம் இடமா அமையறதுனால இல்லீகலா பிசினஸ் பண்ற சில டெம்டேஷன்ஸ்லாம் இவங்களுக்கு வரும். யாரோ எங்க இருந்தோ கொண்டு வருவாங்க ஒரு ப்ரப்போசல். சார் இந்த பிஸ்னஸ் பண்ணா இதுல நல்ல காசு கிடைக்கும், சீக்கிரமா நம்ம கோடீஸ்வரன் ஆயிடலாம் அப்படின்னு. அது வந்து பாத்தீங்கன்னா சட்டத்துக்கு புறம்பான ஒரு தொழிலா இருக்கலாம், இல்லெஜிட்டிமேட், இல்லீகல் அப்படிலாம் இருக்கலாம். இது எல்லாருக்கும் நடக்கும் நான் சொல்ல வரல. கிரகங்களும் சரியில்லாம அங்க வந்து பாவர்கள் உட்காந்து அந்த கிரகமும் அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த டெம்டேஷனுக்குள்ள நம்ம விழுந்துருவோம். அந்த ட்ராப்ல போய் விழுந்துட்டோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு பல சிக்கல்களை கொண்டு வந்துரும். அதனால இந்த மாதிரி விஷயங்களுக்கு சீக்கிரமா பணம் சம்பாதிக்கிறது, சீக்கிரமா பெரிய மனுஷன் ஆறதுங்கிற அந்த ஸ்கீம்குள்ளெல்லாம் போவே கூடாது. நேர்மையா நிதானமா நம்ம செய்யறத கரெக்டா பண்ணிட்டு இருந்தாலே போதுமானது. இவங்களுக்கு இயற்கை அள்ளி அள்ளி கொடுக்கும். 11ஆம் இடம் காலச்சக்கரத்தின் 9ஆம் இடம், அது சிறப்பு தான். ஏன்னா 9, 11 அப்படிங்கிறது பாக்யஸ்தானம், லாபஸ்தானம் காம்பினேஷன் அப்படிங்கிறது பண சேர்க்கை, அதெல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும். இது வந்து தந்தையோட இடத்துல 11 பாக்கியம்ங்கிறதுனால அப்பா மூலமா நிறைய வரும் அப்பா அப்படின்னு மூலமாவும் வச்சுக்கலாம். இவங்களுக்கு நல்ல நன்மை, அனுகூலம் எல்லாமே உண்டு. அப்பாவுடைய சப்போர்ட் இவங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஆனா அப்பாவை வந்து இவங்க அனுசரிச்சு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல வச்சுக்கணும். கும்ப லக்னத்துல ஒருத்தனை ஃப்ரெண்டா வச்சுக்கிட்டாலே நமக்கே அதிர்ஷ்டம் வரும் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் 12ஆம் இடம் காலச்சக்கரத்தின் 10ஆம் இடமா மாறுறது. வெளிநாடு போயிடணும், கும்பத்துல பிறந்தாச்சா டக்குன்னு கிளம்பிடுங்க. ஆப்பர்ச்சுனிட்டி வந்தா போயிடுங்க. போய் நல்லா சம்பாரிச்சுட்டு ஆனா திரும்பி வந்துடணும் தாய்நாட்டுக்கு. அதுதான் இவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது வந்து லைஃப் டைம் இவங்களுடைய கோவில் வழிபாடு, அதே மாதிரி எந்த மாதத்துல கல்யாணம் பண்ணிக்கலாம், எந்த ராசி பார்ட்னர்ஸை இவங்க கொஞ்சம் தவிர்த்துட்டு மற்ற ராசியை பார்க்கும்பொழுது லைஃப் இன்னும் லாங் ஸ்டாண்டிங்காக பார்ட்னர் கூட ஹாப்பியாக இருக்கும். அதாவது இவங்களுக்கு வந்து இறை வழிபாடு அப்படின்னா பெருமாள் எடுத்துக்கலாம். இல்லைன்னா சனியோடைய வீட்டில் ராகு நட்சத்திரம் இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாஸ்தா, கருப்பண்ணசாமி, முனீஸ்வரர் இந்த மாதிரி, இல்லைன்னா ராகு சம்மந்தப்படுறதுனால வாராகி வழிபாடு அதெல்லாமும் பண்ணலாம். வராக மூர்த்தின்னு சொல்கிறாங்கல்ல பெருமாள், அந்த மாதிரி வழிபாடு பண்ணலாம். ஏன்னா இவங்களுக்கு மெயினாக வந்து 1, 5, 9ங்கிறது வந்து சனி, சுக்கிரன், புதன் இந்த காம்பினேஷன் தான். ஸோ இந்த மாதிரி தெய்வங்களை வழிபடுறது இவங்களுக்கு நல்லது. திருமணம்ங்கிறது இவங்களுக்கும் வந்து ஆவணி மாதம் சிறந்ததாக இருக்கும். அதே மாதிரி இவங்க கூடிய மட்டும் காதல் திருமணம் அமைஞ்சா பண்ணிக்கலாம், அதை வந்து தடை பண்ணாதீங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா சில பேர் வீட்டில் காதலை வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் கும்ப லக்னத்துக்கு லவ் வந்ததுன்னா பண்ணிடுங்கிறேன். அதுதான் அவங்களுக்கு சிறப்பு. அரேஞ்ச்டு மேரேஜ் வந்து சம்டைம்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது அவங்களுக்கு. பார்ட்னர்ஸ் அவாய்ட் பண்ண வேண்டியது அப்படின்னா பொதுவாக சனி பகவான் அப்படின்னு எடுத்தாலே நம்மளுக்கு 6ஆம் இடம்ங்கிற கடகத்தை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா சனி பகவானுக்கு சந்திரன் பரம விரோதி. எப்போவுமே 7ஆம் இடமே சூரியனோட வீடு சிம்மம் தான். அது ஓகே, அதை அவாய்ட் பண்ண முடியாது, நம்ம பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. கூடிய மட்டும் இந்த சந்திரன் காம்பினேஷனை அவாய்ட் பண்ணுறது நல்லது. கும்ப லக்னத்துக்கு சுக்கிரன் வந்து யோகாதிபதி. அப்போ இந்த ரிஷபம், துலாம் இதெல்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த வீடியோவில் கும்ப லக்னக்காரர்களுக்கான வாழ்க்கை குணாதிசயம் வெறும் கட்டத்தை மட்டுமே வைத்து, இன்னும் கிரகங்களை பற்றி நம்ம பேசவே இல்லை. கும்ப லக்னமாக பிறந்திருக்கீங்க, காலி கட்டங்கள் என்ன மாதிரி விஷயங்களை உங்களுக்கு லைஃப் டைம் சொல்லும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சிட்ருக்கோம். ஸோ அடுத்த பதிவில் மேம் கிட்ட உங்களோட ஜோதிட ரீதியான சந்தேகங்களுக்கு தீர்வு கொடுக்கலாம். அருமையான ஒரு பதிவு மேம். அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.